வணக்கம். இது தி டீப் டைவ். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு அதுல இருக்கிற ஆழமான முக்கியமான விஷயங்களை அலசி ஆராயிற நிகழ்ச்சி இது. ஆமா. இன்னைக்கு நாம பகவத் ஐயாவோட ஞானப்பட்டறை அப்படிங்கிற நூலை கையில் எடுத்திருக்கோம். ம். நீங்க கொடுத்த குறிப்புகளை பார்த்தா இது கேள்வி பதில் வடிவத்துல இருக்கு. வாழ்க்கையோட சில பெரிய கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையா தோணுனாலும் ஆழமான பதில்களை தேடி போகுது இந்த நூல். ஆமா, உண்மைதான். நாமளும் சேர்ந்து அந்த தேடல்ல இறங்குவோம். இதுல இருக்கிற சாராம்சத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. இந்த நூல் நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கிற அந்த இயல்பான ஒரு அமைதி. சரி. அந்த அமைதிக்கு நம்மளோட அறிவு, அதாவது நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் எப்படி சில சமயம் ஒரு தடையா மாறிடுது. ஓ. உண்மையான புரிதல்னா என்ன, அப்புறம் மனசுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டங்கள் இல்லாம இயல்பா இருக்கிறது எப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசுது. ஆமா. முக்கியமா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விசேஷ முயற்சியும் செய்யாமலேயே ஒரு விதமான மன விடுதலையை எப்படி அடைய முடியுங்கிற ஒரு கோணத்தை முன்வைக்குது. முயற்சி இல்லாமலையா? ஆமா, அதாவது நாமே முழுசா எந்த நிபந்தனையும் இல்லாம ஏத்துக்கிறது தான் உண்மையான மன விடுதலைக்கு வழின்னு சொல்லுது. நீங்க சொல்றத கேட்கும் போதே சுவாரஸ்யமா இருக்கு. இதுல கேள்வியே ரொம்ப யோசிக்க வைக்குது. நாம எப்போதும் குழந்தையை போன்று இருக்க வேண்டுமா? அந்த கள்ளங்கபடம் இல்லாத பிரச்சனைகளை பத்தி கவலைப்படாத குழந்தைத்தன்மை தான் நம்மோட இயற்கையான நிலையா? ஐயா அதை எப்படி பாக்குறாரு? அது ஒரு மிகச்சிறிய கேள்வி. ஐயா என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க, அந்த எந்த பிடிப்பும் இல்லாத நிகழ்காலத்துல முழுசா வாழ்ற குழந்தைத்தன்மை தான் நம்மளோட அடிப்படை இயல்பு. ஓஹோ. அது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நிலை. ஆனா நாம வளர வளர உலக அனுபவங்கள் மூலமா அறிவை சேர்க்க சேர்க்க அதோட சேர்ந்து நினைவுகள், விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த இயல்பான நிலைய ஒரு போர்வை மாதிரி அப்படியே மூடி மறைச்சிடுதா? ஆமா. அவர் ஒரு உதாரணம் கூட சொல்றாரு பாருங்க. கிறிஸ்தவ மதத்துல வர்ற ஆதாம் ஏவாள் கதை. ஆமா ஆமா. அவங்க அந்த அறிவு மரத்தோட பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் நல்லது கெட்டது வெட்கம் பயம்னு பாகுபாடுகள் எல்லாம் வந்துச்சு. சரி. அந்த இயல்பான குழந்தைத்தன்மை மறைஞ்சு போச்சுன்னு குறிப்பிடுறாரு. அப்போ அறிவுதான் பிரச்சனைகளுக்கு காரணமா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஏன்னா உலகத்துல வாழ்றதுக்கும் அன்றாட வேலைகளை செய்யறதுக்கும் அறிவு தேவைதானே? ஆமா, கண்டிப்பா தேவை. இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? அறிவு எப்படி நமக்கு எதிரியா மாறுதுன்னு ஐயா விளக்குறாரா? இது ஒரு முக்கியமான புள்ளிங்க. ஐயா அறிவை நேரடி எதிரியா சித்தரிக்கல. அறிவு ஒரு சக்தி வாய்ந்த கருவி, அதுல சந்தேகமே இல்ல. சரி. உலக விஷயங்களை செய்ய, பிரச்சனைகளை தீர்க்க அது கண்டிப்பா தேவை. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த அறிவோட சேர்ந்து வர்ற பிடிவாதம். பிடிவாதமா? ஆமா. அதாவது இது இப்படித்தான் இருக்கணும், இது எனக்கு வேணும், இது பிடிக்கலங்கிற அந்த அழுத்தமான எண்ணங்கள், முடிவுகள். இந்த பிடிவாதம் அதிகமாகும்போது அறிவு வெறும் கருவியா இல்லாம நம்மள ஆட்டி படைக்கிற எஜமானா, அதாவது கர்த்தாவா மாறிடுது. நாம அறிவுக்கு அடிமையாகிடுறோம் சொல்ல போனா. ஓ, புரியுது. அப்போ அறிவு பிரச்சனை இல்ல, அதோட நாம வச்சுக்கிற அந்த பிடிவாதம் தான் பிரச்சனை. அறிவு ஒரு கருவியா மட்டும் இருக்கணும், எஜமானா ஆகக்கூடாது. சரியா சொன்னீங்க. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை எப்படி பண்றது? அந்த பிடிவாதம் இல்லாம அறிவை சரியா பயன்படுத்துறது எப்படி? இதுக்கு ஐயா சொல்ற வழி என்ன? ஞானம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அங்கதான் அந்த ஞானம்ங்கிற விஷயம் உள்ள வருது. ஐயாவோட பார்வையில ஞானம்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ, அறிவை இன்னும் அதிகமா வளர்த்துக்கிறதோ இல்ல. இல்லையா? அப்ப என்ன? அதுக்கு பதிலா நம்ம அறிவுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. நம்ம மனசோட இயக்கங்களை, நம்ம உணர்ச்சிகளை, நம்ம எண்ண ஓட்டங்களை இந்த அறிவை கொண்டு நம்மளால முழுசா கட்டுப்படுத்தவோ சரி செய்யவும் முடியாதுங்கிற உண்மைய ஆமா ஆழமா மனப்பூர்வமா ஏத்துக்கிற நிலைதான் ஞானம். இது அவர் அறிவின் இயலாமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் நிலைன்னு சொல்றார். அறிவின் இயலாமையை ஏத்துக்கிறது? ஆமா. இதுல ரொம்ப முக்கியமானது புரிதல். என்ன புரிதல்னா, நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், உணர்ச்சிகள், எண்ணங்கள் இது சம்பந்தமா நாமளா எதையோ செஞ்சு சரி பண்ணவோ மாத்தவோ நீக்கவோ ஒண்ணுமே இல்லைங்கிற தெளிவான புரிதல். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மனசுல வர்ற பிரச்சனைகளை, கஷ்டமான உணர்வுகளை சரி பண்ண நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா? இருக்கு. ஐயா சொல்ற இந்த செய்ய ஒண்ணுமில்லைங்கிற புரிதல் எப்படி உதவும்? அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. நாம போகாத ஊருக்கு போற பஸ்ல இருந்து இறங்கிடுற மாதிரி. அது எப்படி பொருந்தும் இங்க? அது ஒரு நல்ல கேள்வி. அந்த உதாரணம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. நாம சென்னைக்கு போனோம்னு நினைக்கிறோம். ஆனா ஏறின பஸ் வேற எங்கேயோ போகுதுன்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணுவோம்? இறங்கிடுவோம். அந்த பஸ்லயே உட்காந்துக்கிட்டு இல்ல இது சென்னைக்கு போகணும்னு பஸ்ஸோட சண்டை போடுவோமா? இல்ல அமைதியா அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவோம் இல்லையா? ஆமா.
அதே மாதிரிதான் நம்ம மனசு சரி பண்றோம்னு நாம செய்யற பல முயற்சிகள் அந்த தப்பான பஸ்ல பயணம் பண்ற மாதிரி. அது நம்மள அமைதிக்கு கொண்டு போகாது, இன்னும் போராட்டத்தை தான் அதிகமாக்கும். ஓ, பண்றத நிறுத்துறதே ஒரு தீர்வுன்னு சொல்றீங்களா? ஆமா, மனரீதியான பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வுன்னு ஐயா சொல்றார். ஏன்னா அந்த முயற்சி தான் போராட்டத்தை உயிரோட வச்சிருக்கு. ம். அந்த புரிதல் வந்ததும் உள்ளக்குள்ள ஒரு பெரிய அமைதி வரும். வருஷ கணக்கா சுமந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய பாரத்தை டக்குன்னு கீழே இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். நிஜமாவா? ஆமாங்க. ஏன்னா நாம இனிமே எதையோ அடையணும், எதையோ சரி பண்ணணுங்கிற அந்த நிர்பந்தம், அந்த தேடுதல் நின்னுடுது. மனசு அதோட இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. நாமளா அதை இயக்க நினைக்கிறத விட்டுட்டா அது தானா இயங்க ஆரம்பிச்சு தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளும்னு ஐயா சொல்றார். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில வாழ்க்கையில உண்மையான பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருதே. ஆமா, வருது. பயம், தீராத கோபம், துக்கம், இழப்பு இதெல்லாம் வரும்போது சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? குழந்தை மாதிரி அதையெல்லாம் கண்டுக்காம இருக்க சொல்றாரா ஐயா? ஒரு கேள்வி கூட இருக்கு நூல்ல. பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றனவே, அதுக்கு என்ன பதில்? மிக முக்கியமான கேள்வி இது. ஐயா நம்மள மறுபடியும் அறியாத குழந்தை மாதிரி இருக்க சொல்லல. அவர் சொல்றது அறிவுள்ள குழந்தையா இருக்கணும்னு. அறிவுள்ள குழந்தையா? ஆமா. அதாவது நமக்குள்ள என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி, அது பயமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், வலியா இருக்கலாம். அது நம்மளோட இயல்பான உடல்மான இயக்கத்தோட ஒரு பகுதின்னு புரிஞ்சுக்கணும். சரி. அது தானா வருது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது கொஞ்ச நேரத்துல தானா போயிடுங்கிற புரிதலோட அதை தடுக்கவோ, மாத்தவோ, அடக்கவோ முயற்சி பண்ணாம. ம். அது வந்து போறதுக்கு அனுமதிக்கணும். அதுக்கு நாம மனசால ஒரு சரி சொல்லணும். அதை ஏத்துக்கணும். ஓகே, குடுக்கணும். ஆமா, ஓகே குடுக்கணும். நாம எப்போ இது வரக்கூடாது, இது தப்பு, இத மாத்தணும்னு சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அதத்தான் வில்ஃபுல் ஆக்ஷன் அல்லது நாமளா செய்யற முயற்சின்னு சொல்றார். சரி சரி. அப்போதான் அந்த உணர்ச்சி இன்னும் வலுவாகி நீடிக்குது. இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா? இந்த நாமளா செய்யற முயற்சி எப்படி பிரச்சனைய நீடிக்க வைக்குதுன்னு புரியுற மாதிரி? நிச்சயமா. அவர் மதுரை ஆபீசர் ஒருத்தரோட அனுபவத்தை சொல்றார் பாருங்க. ஓ, சொல்லுங்க. அந்த ஆபீசருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கும்போது தெரியாம போன் அடிச்சிடுது. அதனால அவருக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்குது. அடப்பாவமே. இதனால அவருக்கு இயல்பா கோவம், அவமானம், மன உளைச்சல்லாம் வருது. இது இயல்பு. ஆனா அவர் அதோட நிறுத்தாம, இது அநியாயம், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப அந்த நினைவுகளையும் உணர்ச்சிகளையும் மனசுக்குள்ள போட்டு போட்டு ஆமா. அது மேல ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க நினைக்கிறார் பாருங்க. அதுதான் அந்த நாமளா செய்யற முயற்சி. ஓ, அந்த முயற்சி. ஆமா. இந்த முயற்சி தான் அந்த கோபத்தையும் உளைச்சலையும் பல நாள் பல மாசம் அவரை விட்டு போகாம நீடிக்க வைக்குது. அந்த உணர்வு தானா வந்தது, அது கொஞ்ச நேரத்துல போயிருக்கும். ஆனா இவர் அதை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுத்ததால அது பெருசாயிடுச்சு. புரியுது. இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த உணர்வு இருக்கிறது தப்பில்ல. ஆனா அதை சரி பண்ணவோ பழிவாங்கமோ நாம உள்ளுக்குள்ள மனரீதியா செய்யற முயற்சி தான் பிரச்சனைய வளர்க்குது. அப்போ நம்ம மனசுல வர்ற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடுல வர்ற வண்டிங்க மாதிரி, ஆமா, அல்லது கம்ப்யூட்டர் திரையில தானா நகர்ற அந்த கர்சர் மாதிரி நினைச்சுக்கணுமா? கரெக்ட். அது பாட்டுக்கு வந்து போகும். நமக்கு தேவைப்பட்டா மட்டும், அதுவும் வெளியில உலகத்துல ஏதாவது காரியம் செய்யணும்னா மட்டும் புறச்செயல். அந்த வண்டியில ஏறணும் அல்லது அந்த கர்சரை கிளிக் பண்ணணும். மிகச்சரியா சொன்னீங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளையோ எண்ணங்களையோ சரி பண்றதுக்காக நாம எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. நான் புரிஞ்சுகிட்டது சரிதானா? மிகச்சரியா புரிஞ்சிருக்கீங்க. அதுதான் விஷயம். ஐயா சொல்ற மாதிரி வெளியுலகத்துல ஒரு காரியத்தை செய்யணும்னா எக்ஸ்டர்னல் எக்ஸிகியூஷன், அதுக்கு தேவையான எண்ணத்தோட நாம ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம். அது தப்பில்ல. சரி. ஒருத்தர்ட்ட கோபமா பேசணுமா? பேசலாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலைய கையாளணுமா? கையாளலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோப உணர்ச்சியோ பயத்தையோ இல்லாம ஆக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. அதை சரி பண்ண நினைக்க கூடாது. அத ஏத்துக்கணும். ஆமா. அந்த அகத்தை சரி பண்ண முயற்சிப்பதை நிறுத்தும் போதுதான் உண்மையான அமைதி கிடைக்கும். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, கோபம், பயம் மாதிரி உணர்ச்சிகளை பத்தி பேசுறோம். ஆனா சில சமயம் ரொம்ப எதிர்மறையான கெட்ட எண்ணங்கள் வருது. அது உடம்ப பாதிக்காதா? அது அப்படியே விட்டா பிரச்சனையாகாதா? நியாயமான கேள்விதான். இதுக்கும் ஐயா ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. சக்கரை நோய். ஓ, சொல்லுங்க. ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்குன்னு டெஸ்ட்ல தெரிய வர்ற வரைக்கும் அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு. ஆனா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொன்ன மறு நிமிஷம் ஆமா.
அவருக்கு பலவீனம், சோர்வு எல்லாம் வர ஆரம்பிக்குது. நோய் முன்னாடியே இருந்தது. ஆனா அந்த எண்ணத்த எனக்கு நோய் இருக்கு, நான் பலவீனமாயிட்டேங்கிற எண்ணத்த அவர் முழுசா நம்பி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு உயிர் கொடுக்கும்போது தான் அதோட தாக்கம் உடம்புல தெரிய ஆரம்பிக்குது. ஓஹோ, அப்ப நம்பிக்கை தான் காரணமா? ஆமா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எண்ணங்களுக்கு தானா சக்தி இல்ல. நம்மளோட நம்பிக்கை தான் அதுக்கு சக்திய குடுக்குது. நாம ஒரு எண்ணத்த இது உண்மை, இது முக்கியம்னு நம்பும்போது தான் அது நம்மள பாதிக்குது. சரி சரி. அதனால எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அத வெறும் எண்ணமா பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அத நம்பாம அது போக்குல விட்டா அதனால பெரிய பாதிப்பு வராது. நம்பாம விட்டுட்டா போம்போம். ஆமா, மந்திரவாதி கதை மாதிரி தான் இதுவும். ஒருத்தர் மந்திரவாதி கிட்ட போய் என்ன பிசாசு புடிச்சிருக்குன்னு சொல்றார். மந்திரவாதி ஒரு தெலுங்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்து இத சொன்னா பிசாசு ஓடிடும்னு சொல்றார். ம். அந்த ஆளுக்கு தெலுங்கு தெரியாது, மந்திரத்தோட அர்த்தமும் புரியாது. ஆனா மந்திரவாதி மேல இருந்த நம்பிக்கையில அவர் அத சொன்னதும் பிசாசு போயிடுச்சுன்னு உணர்றார். ஆச்சரியமா இருக்கு. மந்திரம் முக்கியமில்ல, நம்பிக்கை தான் வேலை செஞ்சது. அதே போல இந்த எண்ணங்கள் என்ன ஒன்னும் செய்யாதுங்கிற புரிதல்ல நம்பிக்கை வைக்கும்போது அந்த எண்ணங்கள் வலுவிழந்துடும். ஓகே ஓகே. இந்த புரிதல், இந்த நம்பிக்கை, இது எல்லாமே அறிவுபூர்வமான விஷயங்களா தெரியுது. அதாவது நாம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதுமா? இது எல்லாம் அனுபவபூர்வமா உணரணுமா? சில பேர் சொல்லுவாங்களே, தலையால புரிஞ்சா பத்தாது, இதயத்தால உணரணும்னு. ஐயா இது பத்தி என்ன சொல்றார்? நூல்ல இது ஒரு கேள்வியாவே வருது. வெறும் அறிவுபூர்வமான புரிதல் மட்டும் போதுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய ஆன்மீக வழிகள் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். உண்மைதான். ஆமா. ஆனா ஐயாவோட கருத்து கொஞ்சம் வித்தியாசமானது பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல அறிவுபூர்வமான தெளிவான புரிதலே போதும். அது போதுமா? போதுங்கிறார். மன ரீதியா நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற இந்த உண்மையை நீங்க ஆணித்தரமா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே விடுதலை தான். சரி. பிரச்சனை எங்க வருதுன்னா, நாம புரிஞ்சுக்கிட்ட பிறகும் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வருது பாருங்க. நிஜமாவா? இது போதுமா? வேற ஏதாவது பண்ணணுமோ? ஒரு அனுபவம் வரணுமோ? இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது ஆமா, அது வருமே. அந்த புரிதல் பலவீனமாயிடுது. புரிஞ்சா அது புரிஞ்சதுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அவர் அழுத்தமா சொல்றாரு. சந்தேகம் வந்தா புரிதல் பலவீனமாயிடுமா? இது எப்படி? அதுக்கு அவர் அதே தெலுங்கு மந்திரம் கதையை இன்னும் விரிவாக சொல்றாரு. அந்த இளைஞன் மந்திரம் சொன்னப்போ பக்கத்துல இருந்த ஒருத்தருக்கு தெலுங்கு தெரியும். ஓ. அவர் கேட்டார், இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தொந்தரவு பண்ணாம தூர போன்னு அர்த்தம். இது தெரிஞ்சதும் அந்த இளைஞனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அடடா அடடா, இவ்ளோதானா இது? இது எப்படி பிசாச ஓட்டுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த மந்திரம் அவனுக்கு வேலை செய்யல. ஏன்னா நம்பிக்கை போயிடுச்சு, சந்தேகம் வந்துருச்சு. ஓ, புரியுது புரியுது. அதே மாதிரி செய்ய ஒன்னும் இல்லைங்கிற புரிதல் வந்த பிறகு, ஆனா நான் தியானம் பண்ணணுமோ ஒரு நிலைய அடையணுமோன்னு நாம சந்தேகப்பட்டா, நாம மனசுக்கு 2 விதமான எதிரெதிரான கட்டளைகளை கொடுக்கற மாதிரி ஆயிடும். ஆமா. ஒன்னு செய்ய ஒண்ணுமே இல்ல, இன்னொன்னு இல்ல இதையோ செய்யணும். இந்த குழப்பம்தான் பிரச்சனையை நீடிக்க வைக்கும். அதனால புரிதல்ல முழு நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றார். அப்போ இந்த தியானம் மூலியமா கிடைக்கிற அமைதி, சில பேர் அனுபவிக்கிற சமாதி நிலை, எண்ணங்களே இல்லாத நிலை, பேரானந்தம், அதெல்லாம் இந்த புரிதலுக்கு தேவையில்லையா? பதஞ்சலி யோக சூத்திரத்துல கூட சமாதி தான் யோகத்தோட உச்சநிலைன்னு சொல்றாங்களே. ஐயா இந்த நிலைகளை பத்தியும் பேசுறார். தியானம், யோகா மாதிரி நாம முயற்சி செஞ்சு அடையிற சமாதி, எண்ணமற்ற நிலை, ஆனந்தம் இதெல்லாம் அவர் பராமரிக்கப்படும் நிலைகள்னு சொல்றார். பராமரிக்கப்படும் நிலைகளா? ஆமா, அதாவது நாம ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கும்போது மட்டுமே அந்த நிலை நீடிக்கும். பயிற்சியை விட்டா கொஞ்ச நேரத்துல பழையபடி ஆயிடும். ஓ. அவர் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. பனிக்கட்டி. தண்ணிய உறைய வச்சா பனிக்கட்டி கிடைக்குது. அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல திடமான நிலையில இருக்கு. ஆனா சூடுபட்டா அது மறுபடியும் தண்ணியா மாறிடும், அதோட வடிவும் போயிடும். சரி. இந்த மாதிரி தான் தியான நிலைகளும். ஆனா அவர் சொல்ற விடுதலைங்கிறது அந்த திரவ நிலையில இருக்கிற தண்ணி மாதிரி. ஓஹோ. அதுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, அது எப்பவும் ஏங்கிக்கிட்டே இருக்கு, எந்த நிலையிலயும் அது சிக்கிக்காது. சமாதி நிலை கலைஞ்சதும் மறுபடியும் பழைய மனநிலைக்கே திரும்பிடுவோன்னு ரமண மகரிஷியே சொல்லியிருக்காருன்னு ஐயா குறிப்பிடுறார். ரமணரே சொல்லியிருக்காரா? ஆமா. ஆனா இந்த புரிதல் மூலமா வர்ற விடுதலை நிரந்தரமானது. அது எந்த ஒரு குறிப்பிட்ட நிலையும் புடிச்சு வைக்கிற விஷயம் இல்ல. அது நம்மோட இயல்பு நிலையோட இயல்பாமே இருக்கிறது. அதனால விசேஷமான நிலைகளை தேடி போறது முக்கியம் இல்ல.
அப்போ யோகா, தியானம். யோகா, தியானம் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதுதான், அதுல மாற்று கருத்தில்ல. ஆனா அது மனரீதியான விடுதலைக்கான நேரடி வழி இல்ல, அது ஞானம் இல்லைன்னு ஐயா தெளிவுபடுத்துறார். இப்போ நீங்க ரமண மகரிஷியை குறிப்பிட்டீங்க. ஐயாவோட கருத்துக்கள் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மற்ற நவீனகால ஞானிகள் அல்லது ரமணர் மாதிரி பாரம்பரிய ஞானிகளோட கருத்துக்களோட எப்படி ஒத்துப்போகுது? ஏதாவது முக்கியமான வேறுபாடுகள் இருக்கா? நூல்ல இது சம்பந்தமாவும் கேள்விகள் இருக்கு. ஆமா, ஐயா இந்த ஒப்பீடுகளையும் பண்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, அடிப்படையில எல்லா ஞானிகளும் ஒரே உண்மையத்தான் சொல்றாங்க. சரி. ஆனா அத விளக்குற விதம், பயன்படுத்துற வார்த்தைகள் வேறுபடலாம். உதாரணமா, கிருஷ்ணமூர்த்தி சொல்ற சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், அட்டென்ஷன் போன்ற கருத்துக்கள் ரொம்ப ஆழமானவை தான், அதுல சந்தேகம் இல்ல. ஆமா. ஆனா அத கேட்கும்போது நாம அந்த அவேர்னஸ் நிலையையோ அட்டென்ஷன் நிலையையோ அடையணும்னு ஒரு மறைமுகமான இலக்க நாமளா உருவாக்கிக்க வாய்ப்பிருக்குன்னு ஐயா நினைக்கிறாரு. ஓ, அதுவே ஒரு இலக்கம் மாறிடலாம். ஆமா, அதாவது அதுவே இன்னொரு செய்ய வேண்டிய விஷயமா மாறிடக்கூடும்னு சொல்றாரு. சரி, ரமண மகர்ஷி பத்தி. ரமண மகரிஷியோட நான் யார் விசாரம் பத்தியும், அவர் சொல்ற பெரிய நான் உண்மை ஸ்வரூபம், சின்ன நான் அன்றாட நான் பத்தியும் பேசுறாரு. ஐயாவோட பார்வையில இந்த சின்ன நான், அதாவது நம்மளோட அன்றாட அனுபவம் தான் முக்கியம். அன்றாட அனுபவம். ஆமா, அந்த அனுபவமே தான் எந்த முயற்சியும் இல்லாம விடுதலையா பிரவாகமா மாற முடியுங்கிறாரு. பெரிய நான்கிறது பெரும்பாலும் சாஸ்திரங்கள் சொல்ற ஒரு கருத்தா இருக்குன்னு குறிப்பிடுறாரு. அப்போ இவ்ளோ நேரம் நாம பேசுனதோட சாராம்சமா ஒன்னு சொல்லணும்னா, உள்ளுக்குள்ள மனசளவுல நாம எந்த ஒரு சிறப்பு முயற்சியும், அது தியானமா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட மனநிலையை அடையிறதா இருக்கலாம், செய்யக்கூடாது. கரெக்ட். எண்ணமற்ற நிலை வேணும், பேரானந்தம் வேணும்னு எந்த இலக்கையும் மனசுக்குள்ள தேடக்கூடாது. இதுதான மையக்கருத்து. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் மைய கருத்து. வெளியுலகத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம ஒரு சாதாரண மனுஷனா எல்லா கடமைகளையும் வேலைகளையும் செய்யணும். சரி. வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், சமுதாயத்துல பழகணும். இந்த புறச் செயல்களுக்கு 100% முயற்சி, கவனம் தேவை. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது முக்கியம். ஆமா. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம மனசோட இயக்கங்கள் விஷயத்துல எதையும் மாத்தவோ சரி பண்ணவோ அடையவோ தேவையில்லைங்கிற ஆழமான புரிதலோட அமைதியா சாட்சியா இருக்கணும். உள்ளே சாட்சியா? ஆமா, இந்த 2 நிலைகளையும் ஒன்னா வாழ்றதுதான் ஐயா சொல்ற உள்ளே புத்தராகவும் வெளியே போர்வீரனாகவும் இருக்கிறது. அது நல்லா இருக்கு. இங்க புத்தரா இருக்கிறதுனா அமைதியா ஒரு உயர்ந்த நிலையில உறைஞ்சு போயிருக்கிறது இல்ல. அது நம்மளோட இப்போதைய மனசோட உணர்ச்சிகளோட எண்ணங்களோட உண்மையான இயல்ப அது எப்படி இருக்கோ அப்படியே முழுசா ஏத்துக்கிட்டு அதோட சண்டை போடாம இருக்கிறது தான். ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அப்போ பகவத் ஐயாவோட ஞானப்பற்றை நூல்ல இருந்து நம்ம இன்னைக்கு விரிவாக பார்த்த விஷயங்களோட மொத்த சாராம்சமா என்ன சொல்லலாம்? உண்மையான மனவிடுதலைங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு விசேஷமான அனுபவமோ மனநிலையோ இல்ல. அதுபோல மனசை அடக்கவோ கட்டுப்படுத்தவோ நாம செய்யற தீவிரமான முயற்சிகள்லயும் அது இல்ல. நிச்சயமா இல்ல. அதுக்கு பதிலா மிக எளிமையா தோணக்கூடிய ஆனா ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள், உணர்ச்சிகள் விஷயத்துல நாமளா எதையாவது செஞ்சு அதை சரி பண்ணவோ மாத்தவோ தேவையில்லை. ஆமா, அப்படி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உள்ளுக்குள்ள இருப்பத அப்படியே எந்த போராட்டமும் இல்லாம ஏத்துக்கிறது தான் மனரீதியான விடுதலைக்கான வழின்னு இந்த நூல் சொல்லுது. சரியா? ஆமா, மிக சரியா தொகுத்தீங்க. அதுதான் இந்த கலந்துரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. ஒருவேளை நம்ம மேம்படுத்திக்கணும், இன்னும் நல்லவன் ஆகணும், ஆன்மீகமா உயரணும்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட இயல்பான அமைதிக்கு பெரிய தடையா இருக்குமோ? நல்ல கேள்வி. ஐயா சொல்ற மாதிரி உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை, உணர்ச்சிகளை, மனநிலைகளை சரி செய்யணும், மாத்தணும்னு நீங்க தினமும் பண்ற அந்த போராட்டத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சும்மா நிறுத்தி பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதோட போக்குல சும்மா அனுமதிச்சு பார்த்தா என்ன நடக்கும்? ஒருவேளை நாமே மாற்றி அமைக்கணும்னு நாம நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த உள்மன போராட்டம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்குமோ? இருக்கலாம். அந்த போராட்டம் இல்லாம போனா மிச்சம் என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க.